வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்திய உச்சநீதிமன்றம் பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியல் கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய சவுக்கடி குடுத்திருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் சமயங்கள்ல நிதி பத்திரம்னு சொல்லிட்டு நிறுவனங்கள்கிட்ட இருந்து இந்த அரசியல் கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா, பலாயிரம் கோடிகள நன்கொடையா வசூல் பண்ணியிருக்காங்க. நன்கொடை அப்படின்னா என்ன? எதுக்காக இந்த கட்சிகள்லாம் வசூல் பண்ணாங்க? அப்படிங்கிறதையும் சுருக்கமா நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். அது மட்டும் இல்லாம, நாம் தமிழர் கட்சி எந்த கோடிகள கொள்ளையடிச்சுச்சு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். தேர்தல் பத்திரம் அப்புட்ன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியால இருக்கிற மிகப்பெரிய கட்சிகளுக்கெல்லாம், இந்தியால இருக்கிற நிறுவனங்களும், பண முதலாளிகளும் எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாம பலாயிரம் கோடிகள வழங்குறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆதாயம் இருக்கிறதுனால தான் இந்த பணங்கள வந்து இந்த மாரி அதர் அரசியல் கட்சிகளுக்கு வழங்கி வந்துகிட்டு இருக்காங்கிறது எல்லாத்துக்கும் தெரிந்த ஒன்று தான். அதுல பார்த்தீங்கன்னா, பாஜக தான் 6,564 கோடிய வாங்கியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் 1,123 கோடி வாங்கியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, திரிணாமுல் காங்கிரஸ் 1,093 கோடி வாங்கியிருக்காங்க. பிஜு ஜனதா தளம் பார்த்தீங்கன்னா, 774 கோடி வாங்கியிருக்காங்க. தமிழகத்துல இருக்கக்கூடிய திமுக பார்த்தீங்கன்னா, 617 கோடி வாங்கியிருக்காங்க. பாரத் ராஷ்டிரிய சமாஜ் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா, 383 கோடி வாங்கியிருக்காங்க. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா, 383 கோடி வாங்கியிருக்காங்க. தெலுங்கு தேசம் கட்சி பார்த்தீங்கன்னா, 146 கோடி வாங்கியிருக்காங்க. சிவசேனா பார்த்தீங்கன்னா, 101 கோடி வாங்கியிருக்காங்க. ஆம் ஆத்மி கட்சி பார்த்தீங்கன்னா, 94 கோடி வாங்கியிருக்காங்க. தேசியவாத காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா, 63 கோடி வாங்கியிருக்காங்க. அதிமுக பார்த்தீங்கன்னா, 6 கோடி வாங்கியிருக்காங்க. இந்த மாரி பலாயிரம் கோடிகள பல நிறுவனங்கள்ட்ட இருந்து இவங்க வாங்கி, அதன் மூலியமா ஏதோ ஒரு வகையில தான் அவங்களுக்கு ஆதாயம் கிடைக்கிறனால தான், இந்த மாதிரி பண முதலாளிகளும், நிறுவனங்களும் உங்களுக்கு நன்கொடையா குடுக்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் பேங்க் வழியா தான் உங்களுக்கு இந்த நன்கொடையெல்லாம் போய்க்கிட்டு இருக்கு. இந்த பணங்கள் பார்த்தீங்கன்னா, இந்தந்த நிறுவனங்கள் தான் பணம் குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு, எந்த ஒரு வெளிப்படை தன்மையும் கிடையாது. அது யாருக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் பேங்க்க்கு மட்டும் தான் தெரியும். மித்த யாருக்குமே இந்த விவரங்கள் தெரியாது. இப்ப பார்த்தீங்கன்னா, இத வந்து உச்சநீதிமன்றத்துல ஒரு வழக்கு போய்க்கிட்டு இருந்திருக்கு. இத வந்து இப்ப கண்டுபிடிச்சு, இவங்க இந்த மாரி ஒரு பணம் வந்து தேர்தலுக்கு அரசியல் கட்சிகள் பயன்படுத்துவது ஒரு தேச விரோத குற்றம்னு சொல்லியிருக்காங்க. தேர்தல் பத்திரமா பார்த்தீங்கன்னா, 2017ல இருந்து 2024 வரை மட்டுமே 16,518 கோடி அந்த அரசியல் கட்சிகள்லாம் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் தெரிந்து கொண்டு தான், இது ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான வேலைகள் இந்த அரசியல் கட்சிகள்லாம் செஞ்சுகிட்டு இருக்காங்கன்னு, இதுக்கு வந்து தடை விதித்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம எந்தெந்த கட்சி எந்தெந்த நிறுவனங்கள்ட்ட இருந்து பணத்த பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத விரைவிலேயே வெளியிடணும்னு சொல்லியிருக்காங்க. இதுல பாதிக்கப்பட போது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபி அரசா தான் இருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா, அவங்க தான் 6,564 கோடிய வாங்கியிருக்காங்க. எந்தெந்த நிறுவனங்கள்ட்ட இருந்து வாங்குனாங்கிறது கூடிய விரைவில வெளிய வரப்போகுது. இது பிஜேபிக்கு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய பிரச்சனையா இருந்து வந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு. இந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சிக்கு பலாயிரம் கோடி பணம் வருதுன்னு சொல்லிட்டு, திராவிட கட்சிகள் பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி மேல ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்ட வச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருந்தாங்க. இந்த வகையில இப்ப கடன் பத்திரம் மூலியமாவும் பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சிக்கு ரூ. 1 கூட வரலங்கிறது நிரூபணமாயிருக்கு. நாம் தமிழர் கட்சி எத கொள்ளையடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக இளைஞர்களின் மக்களின் மனங்கள கொள்ளையடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் இன்னைக்கு.